இன்னைக்கு பனானா ஸ்மூத்தின்னு ஒரு ட்ரிங்க்கு, நல்ல ஹெல்த் ட்ரிங்க்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு வேணுங்கிறது 2 வாழைப்பழம் இது மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சா அப்படியே போட்டானா கொஞ்சம் அரையாதுங்கிறதுனால கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பேரிச்சம்பழ துண்டு வச்சுருக்கேன். இது வந்து வேர்க்கடலை தோலை எடுத்துட்டு வறுத்து தோலை எடுத்துட்டு இது 1-2மா குறை பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சர்க்கரை, பால், கொஞ்சம் தேங்காய், தேன், அப்புறம் ஸ்மெல் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ். அப்புறம் இது இருக்கு, இது என்னது? இது ஐஸ் கியூப். அதை போட்டு அரைச்சா கொஞ்சம் திக்காக வரும். இப்போ என்ன பண்ணுங்க, முதல்ல வாழைப்பழத்தை போடு. அப்புறம் சர்க்கரை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. தேன் விட போகிறோம், அதனால் ரொம்ப வேணும்னு இல்லை. அப்புறம் தேன் 1 ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய், எல்லாம் டேபிள் ஸ்பூன். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணோன்னா அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கணும். இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸு. அப்புறம் ஒரு இது டீஸ்பூனு பீனட்டு பிடிச்சது. பீனட் இல்லைன்னா பாதாம் போடுங்க. நல்லா போடலாம் தாராளமாக. எங்கள் ஊரில் ரொம்ப காஸ்ட்லி, அதனால் போடல. அப்புறம் கொஞ்சம் பேரிச்சம்பழம். இது ஆனால் ஃபுல்லாக அரையாது, ஆனால் அப்படியே கடிச்சுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் 1 கப்பு பால், அப்புறம் கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு ஒரு அடி மிக்சியில் விப்பரில், ஏன்னா தெரிக்கும் இல்லையா வெளியில், அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது, அதனால் இதான் ஸ்மூத்தி. மேலாக இது கொஞ்சம் இது வேணா போட்டு. இது பேரு பனானா ஸ்மூத்தி. இந்த வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு அவ்வளோதான். பனானா ஸ்மூத்தி ரெடி. நல்லா இருக்கும், பண்ணி பாருங்க. வாழைப்பழம் சரியாக மசிக்கல, அதனால இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். வாழைப்பழம் அடிக்கலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஆக்கிடுங்க. அவ்வளோதான், நல்ல ட்ரிங்க்கு எடுத்து சாப்பிடுவோம். பனானா ஸ்மூத்தியா? இது பேர் ஸ்மூத்தி. கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸ்மூத்தாக ஃப்ராதியாக இருக்கு இல்லையா, அதனால ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். தேங்க்யூ. இது போட்ட சாமான்லாம் நல்லா இருக்கக்கூடிய சாமான் தான், அப்புறம் ஏன் நல்லா இல்லாமல் போகும்? நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும். குழந்தைலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுன்னு கேட்கப்படுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.